தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. 2024 வருடம் தமிழுக்கு குரோதி வருடம் அப்படிங்கிறது இப்போ நடந்துகிட்டு இருக்கு. குரோதி வருடத்தில் ஆடி மாதம் அப்படிங்கிறது முடிஞ்சு ஆவணி மாதம் தொடங்க போகுது. ஆடி மாதம் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஒரு கழுவடை அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிருப்பாங்க. அந்த கழுவடை மாதம் அப்படிங்கிறது இப்போ கழிய போகுது. சரிப்பா, ஒரு வழியாக ஆடி போயிடுச்சுரா, ஆவணிலையா ஏதாவது நமக்கு நல்லது நடக்குமா? ஏகப்பட்ட திட்டம் வச்சுருந்தேன், ஆடியில் ஒன்றும் நடக்கலை, ஆவணிலையாவது இதை செய்யலாமா இதை செய்யலாமா அப்படின்னு யோசனையோடு ஆவணி மாதத்துக்குள்ளே வரீங்க. அப்போ உங்களோட ராசிக்கு கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, உங்களோட ராசி பலன்படி இந்த ஆவணி மாதத்தில் என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இந்த மாதத்தில் கிரக அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா, கிரகங்களுக்கெல்லாம் ராஜா சூரியன். அவர் ஆட்சியில் உட்காந்துருக்கார் தன்னோட சொந்த வீடான சிம்ம ராசியில். அதுமாதிரி செவ்வாய் பார்த்திங்கன்னா குருவோடு கூடியிருந்தார் ரிஷப ராசியில். இப்போ செவ்வாய் என்ன பண்ணுறாருன்னா 10ஆம் தேதி மிதன ராசிக்கு போயிடுறாரு. அதோடு பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான் சிம்மத்திலேருந்து 10ஆம் தேதி கன்னிராசிக்கு போய் நீசமாயிடுறார். புதன் புத்தி காரகன் கடகராசிலேருந்து 5ஆம் தேதி சிம்ம ராசிக்கு போக போகிறாரு. அப்போ புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறது கிடைக்க போகுது. அதோட சனி பகவான் கும்பத்தில் தன்னோட சொந்த வீட்டில் ஆட்சி, அதே நேரத்தில் வக்கரம். குரு பகவான் அசுர குருவோட வீட்டில் தேவகுரு உட்கார்ந்துருக்கார் ரிஷபராசியில். விஷப்பாம்பு ராகு மீனத்தில், விஷமற்ற பாம்பு கேது கன்னி ராசியில். இதான் இந்த நவகிரகங்களோட ஒரு பொம்மலாட்டம் மாதிரி இருக்குது. ராசியில் பார்த்திங்கன்னா சனி பகவான் ஆட்சி, சூரியன் ஆட்சி, 2 பேரும் பார்த்திங்கன்னா பார்த்துக்கிறாங்க ஒருத்தர். இந்த பகை கிரகங்களோட பார்வை உங்களுக்கு என்ன செய்ய போகுது? இப்படி ஏகப்பட்ட குழப்பங்களுக்கு மத்தியில் ஆவணியை எதிர்கொள்கிற உங்களுக்கு இந்த மாதம் என்ன கிடைக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். மேசராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, காலசக்கரத்தோட முதல் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் இப்போ விரையாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானோட சேர்ந்து தனஸ்தானத்தில் இருக்கார். அப்போ காசு பணத்துக்கு பஞ்சம் இல்லை இந்த மாதத்தில். ஏன்னா ராசிக்கு அதிபதி 10 தேதி வரைக்கும் குரு பகவானோட சேர்ந்து தனஸ்தானத்தில் இருக்கார். அப்படிங்கிறதால காசு பணம் வந்துக்கிட்டே இருக்கும். அதேமாதிரி சனியோட பார்வை அப்படிங்கிறது ராசியில் உழுவுது. அப்படிங்கிறதால உங்களுக்கோ உங்களோட குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கோ அப்பப்போ கொஞ்சம் ஆஸ்பத்திரி செலவு அப்படிங்கிறது வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஒரு இனம் புரியாத கவலை இருக்கும். என்னடா நேரம் நல்லா இருக்க மாதிரி தெரியுது, திடீர்னு 10 ரூபா வருது, திடீர்னு 10 ரூபா கடன் வாங்குற மாதிரி ஆயிடுது அப்படிங்கிற மாதிரி ஒரு இனம் புரியாத கவலையோடு தான் நீங்கள் இந்த மாதத்துக்குள்ளேயே வருவீங்க. என்னதான் வாழ்க்கை எதை நோக்கி தான் போகுதுன்னே தெரியல. இருக்கிற வேலையை பார்க்கலாமா, இல்லை வேறு ஏதாவது வேலை தேடலாமா, இல்லை தொழில் ஏதாவது தொடங்கலாமா, இல்லை தொழில் ஒன்று தொடங்கிட்டோமே அதில் 10 ரூபா வருமானம் வெள்ளியே வேறு ஏதாவது வேலைக்கு முயற்சி செய்யலாமா, இந்த மாதிரி ஏகப்பட்ட மனக்குழப்பத்தோடு தான் இந்த மாதத்துக்குள்ளேயே நீங்கள் நுழைவீங்க. கவலைப்பட வேண்டியதில்லை. கொஞ்சம் உங்களோட சொந்த தொழில் அப்படிங்கிறது நல்ல முன்னேற்றம் கொடுக்கும். இந்த மாதத்தில் சனி சூரியன் பார்வை அப்படிங்கிறது இருக்குது. 2மே ஒன்றுக்கு ஒன்று பகை கிரகம். அப்பனும் மௌனம் தான், ஆனாலும் ஒருத்தருக்கும் ஆகாது. இப்போ சிம்மராசியில் இருக்கிற சூரியன் கும்பராசியில் இருக்க சனியை பார்க்குறாரு, கும்பராசியில் இருக்க சனி சிம்மராசியில் இருக்க சூரியனை பார்க்குறாரு. அப்போ இந்த பகை கிரகங்களோட பார்வை, அதோட சனியோட வக்ரம், இது எல்லாமே சேர்ந்து ஒரு சுமாரான பலன் அப்படிங்கிறதையும் கொடுக்கும். பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சூரியனும் லாபஸ்தானத்தில் சனியும் இருக்கிறதால பிள்ளைகளோட எதிர்கால நலன் கருதி ஏதாவது திட்டம் திட்டினீங்கன்னா அது கொஞ்சம் தாமதமாகும். பிள்ளைகளை கொண்டு போய் ஒரு பெரிய கல்வி நிறுவனத்தில் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சேர்க்கை கிடைக்கிறதுல தாமதமாகும். பிள்ளைங்க ஒரு பெரிய படிப்பு படிக்கணும், ஒரு வெளியூர் போகணும் அப்படின்னா தாமதமாகும். பிள்ளைகளுக்கு ஒரு திருமணம் பண்ணி பார்க்கணும், வரன் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா டக்குன்னு வரன் அமையாது. அதனால் பிள்ளைகள் வழியில் எந்த முயற்சியும் பெரிய அளவில் காசு செலவு பண்ணி எடுத்துட வேண்டாம். வெறும் உடல் உழைப்பை செலவு பண்ணி அது வீணாக போனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிப்போ நம்ம பிள்ளைக்கா நம்ம கஷ்டப்பட்டோம், போனால் போயிட்டு போது பார்த்துக்கலாம் அப்படின்னு. அதனால் இந்த காலகட்டத்தில் பிள்ளைகளுக்கு ஒரு முதலீடு போட்டு தொழில் வச்சு கொடுக்கறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் வேண்டாம். ஏன்னா அது சரி வராது. அதோட அதை வரன் பார்க்க போகிறது வர்றதும் செய்யாதீங்க. இந்த காலகட்டத்தில் வரன் அமையாது. அப்படியே அமைஞ்சாலும் அது சரி வர இருக்காது. அப்படிங்கிறதால கூடுமான வரைக்கும் உங்களோட பிள்ளைகளுக்கு, அதாவது மேசராசிக்காரர்களோட பிள்ளைகளுக்காக இருந்தாலும் சரி, உங்கள் பிள்ளைகள் மேசராசியில் இருந்தாலும் சரி, திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் வேண்டாம். பொண்ணு பார்க்க போகிறேன், மாப்பிள்ளோடு பார்க்க போகிறேன், எந்த மாதிரியான வேலையும் இந்த காலகட்டத்தில் வச்சுக்காதீங்க. அதுமாரி சுபகாரியங்கள் நடக்கிறது மாதிரி இருந்தாலும் கூட அது அப்படியே கடைசி நேரத்தில் கை தழுவி போயிடும். பாகப்பிரிவினைகள் கொஞ்சம் இழுத்துக்கிட்டு இருக்கோம். அண்ணன் தம்பிகளுக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. அதனால் பூர்வீகத்தில் பாட்டம் சொத்து முப்பாட்டம் சொத்து எதாவது இருந்ததுன்னா அதை பங்கு வெட்டுறேன் போகிறேன் வரேன் அப்படின்னு இந்த மாதத்தில் எந்த முயற்சியும் செய்ய வேண்டாம்.
அதுமாரி ஆவணி 10ஆம் தேதி 2 கிரக மாற்றம் அப்படிங்கிறது இருக்குது. ராசி அதிபதி செவ்வாய் மிதுனத்துக்கு போகிறாரு, சுக்கிரன் கன்னிராசிக்கு போய் நீசம் அடைகிறார். ஒரே நாளில் 2 கிரகங்களோட மாற்றம் இருக்குது. இப்போ சுக்கிரன் நீசம் அடைகிறாரு பாருங்களா, அவர் உங்களோட ராசிக்கு தனஸ்தானத்துக்கும் அதிபதி, சப்தமஸ்தானத்துக்கும் அதிபதி. அப்படிப்பட்ட சுக்கிரன் வலிமை இழக்கிறார் அப்படின்னா கொஞ்சம் பொருளாதார ரீதியான பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா பேங்கில் லோன் வாங்கியிருப்போம், டியூ கட்ட முடியாது, ஒரு வண்டி டியூவில் போட்டிருப்போம், கட்ட முடியாது. இந்த மாதிரி இந்த மாதாந்திர கடன் தொகை சார்ந்து பிரச்சனை அப்படிங்கிறது வரும். அதனால் அதில் கொஞ்சம் விட்டு கொடுக்காம மற்ற செலவுகளை குறைச்சிக்கிட்டாவது குடும்பம் வரைக்கும் அதை இழுத்து பிடிச்சி கட்டி விடுங்க. இல்லை 5ஆம் தேதி தானே கட்டணும், நம்ம இப்போ 2ஆம் தேதி எடுத்து செலவு பண்ணிக்குவோம், திரும்பி 5ஆம் தேதி கட்டிக்கலாமா, அது வராது. இழுத்துக்கிட்டு அதுக்கு ஒரு ஃபைன் கட்டிக்கிட்டு கிடக்கணும். அதனால் கவனமாக இருக்கணும். லேசாக குடும்ப ஒற்றுமைங்கிறது குறையும். குடும்பத்தில் உங்கள் பேச்சை கேட்காம ஆளாளுக்கு நாட்டாமல் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி உங்கள் மனசில் தோணும். அதனால் தேவையற்ற மனக்குழப்பம், சந்தேகம் அப்படிங்கிறதெல்லாம் வரும். அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க, விட்டு கொடுத்து போங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம ஏதோ வெளியில் இருந்துட்டோம், அவங்க ஏதோ பேசி முடிவு எடுத்துட்டாங்க, ரைட்டு போ அப்படின்னு சொல்லி விட்டு கொடுத்துட்டு போங்க, அதான் நல்லது. அதோட இதே ஆவணி 10ஆம் தேதி மிதுனத்துக்கு செவ்வாய் போயிடுறார். முக்கிய புள்ளிகளோட சந்திப்புகள், பழக்க வழக்கங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்த குறுக்கீடுகள் அகலும். ஒரு வியாபாரம் செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு எவனா தடை போட்டிருப்பான். நம்ம கடை வாடகை கொடுத்து அட்வான்ஸ் கொடுத்து கரண்ட் பில்லு கட்டி வேலைக்கு ஆள் சேர்த்து ஒரு தொழில் பண்ணிகிட்டு இருப்போம். பக்கத்தில் ஒருத்தன் தள்ளுவட்டியில் கடை போட்டு நம்ம 20 ரூபாய்க்கு விற்கிற பொருளை 10 ரூபாய்க்கு விற்றாமல் எப்படி இருக்கும், அந்த மாதிரிலாம் குறுக்கீடு வரும். அதை நீங்கள் ஜெயிச்சிடலாம். ஒரு வழக்கு, கோர்ட்டு, கேஸுன்னு போனீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதுமாதிரி உங்களோட உடன்பிறப்புகள் இந்த 10ஆம் தேதிக்கு மேலே உங்களோட எண்ணங்களை புரிஞ்சு நடந்துப்பாங்க. பரவாயில்ல போ, நம்ம அண்ணன் தானே, நம்ம தம்பி தானே அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறதால ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆவணி மாதம் 15ஆம் தேதி சிம்ம ராசிக்கு புதன் போயிடுறார். ராசிக்கு 3க்கும் 6க்கும் அதிபதியான புதன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அடி எடுத்து வைக்கிறார். அப்படிங்கிறது நல்லது தான். வெற்றிகள் ஸ்தானத்துக்கு அதிபதி புதன். அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு வரும்பொழுது நமக்கான மதிப்பு மரியாதைங்கிறது அதிகமாகும். சொந்த பந்தத்தில், குடும்பத்தில் நம்ம பேச்சை கேட்கலன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா, அந்த கவலையெல்லாம் இந்த 15ஆம் தேதிக்கு மேலே சரியாயிடும். உங்களை கேட்காம எடுத்த ஒரு முடிவு தப்பு அப்படிங்கிறத அவங்க உணர்ந்துக்குவாங்க. பரவாயில்ல, எதாக இருந்தாலும் அவர்கிட்ட கேட்டுட்டு தான் இனிமேல் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி. அதோட பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த தகவல் அப்படிங்கிறது சாதகமாக வரும். ஒரு அரசியல் கட்சியில் இருக்கேன், ஒரு பதவி வேணும், ஒரு பெரிய வேலைக்காக முயற்சி செஞ்சிகிட்ருக்கேன், அது நடக்கணும், இந்த மாதிரி இனங்களில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குங்கிறதால இது தாராளமாக செய்யலாம், தப்பு கிடையாது. இதுமாதிரி உத்தியோகத்தில் பார்த்திங்கன்னா லாபஸ்தானத்தில் சனி வக்கரகதியில் பலத்தோடு இருக்கார். அப்போ வேலை பார்க்குற இடத்துல புது பொறுப்புகள் இருக்கும். ஏகப்பட்ட வேலையை கொண்டாந்து நம்ம தலையில் கட்டுவாங்க. இது எல்லாமே நம்ம மேலே உள்ள நம்பிக்கை அப்படிங்கிறத உணர்ந்துக்கிறது நல்லது. ஏன்னா ஒரு ஆஃபீஸில் நம்மக்கிட்ட ஏகப்பட்ட வேலை கொடுக்குறாங்கன்னா வந்தான் பொறுப்பாக செய்வான் அப்படின்னு தான் கொடுக்குறாங்க. அதனால் அதை பணிச்சுமையாக கருதாமல் ஏதோ 8 மணி நேரங்கிறத 10 மணி நேரம் உழைச்சாலும் பரவாயில்லன்னு அன்னன்னைய வேலையை அன்னன்னைக்கே முடித்து என்கிட்ட கொடுத்த வேலைக்கு நான் சரியான நபர் தான் அப்படிங்கிறத நிரூபித்து காட்டினீங்கன்னா ஒரு பெரிய பதவி உயர்வு இந்த மாதத்துலேயே உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. மாதத்தோட பிற்பகுதியில் ஒரு பதவி உயர்வு அப்படிங்கிறதும் இருக்குது. அதுமாரி சொந்த தொழில் வியாபாரம் அப்படிங்கிறது போட்டியோடு தான் இருக்கும். புது முதலீடுகளை தவிர்த்துருங்க. நிதி நிறுவனங்களால் பிரச்சனை வரும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டியூ கட்ட வேண்டியிருந்ததுன்னா கரெக்டாக கட்டி விடுங்க. அது மாதிரி எந்த ஒரு விஷயத்துலையுமே கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கணும். ஒரு 10 ரூபா ஒரு தொழிலில் போடுறோன்னா இந்த மாதத்தில் அது வேண்டாம், அப்படி நான் மீறி போட்டு தான் ஆகணும், ஜோசியரை வேலை வழி இல்லை அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்கணும். மாதிரி கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு 10ஆம் தேதிக்கு மேலே சுக்கிரன் சுபபலத்தை இழந்துடுறார். அப்படிங்கிறதால பெரிய பெரிய வாய்ப்புகள்லாம் கை நழுவி போகிற ஒரு சந்தர்ப்பம் இருக்குது. அதனால் நாளைக்கு கிடைக்கிற ஒரு பெரிய வாய்ப்புக்காக இன்றைக்கி வர்ற ஒரு சின்ன வாய்ப்பை விட்டுற வேண்டாம். எது வருதோ இழுத்து பிடிச்சி வச்சுக்கிறது அப்படிங்கிறது தான் புத்திசாலித்தனம். விவசாயத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஆவணி 10ஆம் தேதியிலேருந்து பூமிகாரகன் செவ்வாய் சுபபலத்தோடு இருக்கிறதால நல்ல விளைச்சல் அப்படிங்கிறது இருக்கும், கவலைப்பட வேண்டியதில்லை. ஆவணி 24ஆம் தேதி காலையிலேருந்து 26ஆம் தேதி மாலை வரை சந்திராஷ்டமம் இருக்குங்கிறதால இந்த நாட்களில் முக்கிய முடிவுகள், சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் எல்லாத்தையும் கொஞ்சம் தவிர்த்துருங்க. அதுமாரி ஆவணி 10ஆம் தேதி கிருஷ்ண ஜெயந்தி வருது. கிருஷ்ண பெருமாத்மாவுக்கு வெண்ணெய் சாத்தி வணங்குங்க. ஆவணி மாதத்தில் 22ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறது வருது. அன்றைக்கி விநாயக பெருமானுக்கு சுண்டல், கொழுக்கட்டை
இதெல்லாம் வச்சு அவருக்கு விரதம் இருந்து படையல் செஞ்சு அதன் பிறகு மாற்றுத்திறனாளிகள் ஏழைகளுக்கு உங்களால் முடிஞ்ச அன்னதானம் செய்யுங்க. ஆவணியில் உங்களுக்கு சில அற்புதங்கள் அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்கு. மேசராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.